ரொம்ப இஷ்டமான ஒரு படை வீடு திருச்செந்தூர். திருச்சீர் அடைவாய் முருகப்பெருமான் நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய இடம். இந்த திருச்செந்தூர்ல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. திருச்செந்தூர்ல முதல்ல எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எப்படி சாமி கும்பிடணும், நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. திருச்செந்தூருக்கு போய் இறங்கணும்னு நேரா போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணணும். எங்க பண்ணணும்? முதல்ல கடல்ல, அதுக்கு பேர் வதனாரம்ப தீர்த்தம்னு பேர். கடல்ல குளிச்சுட்டு நேரா நாளிக்கிணறுக்கு வந்து நாளிக்கிணறுலையும் குளிச்சுட்டு உடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈர உடையோடு வழிபாடு செய்யக்கூடாது. அதுக்கு வேற ஒரு முறை இருக்கிறது. ஈர உடையோடு வழிபாடு செய்யக்கூடாது. உடையை மாற்றிவிட்டு நெத்தி நிறைய முருகான விபூதியை வைத்துக்கொண்டு நேராக தூண்டிகை விநாயகர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். தூண்டிகை விநாயகருடைய ஆலயத்தில் கைத்தள்ள நிறை கண்ணி அப்ப மூடவள் போரி கப்பிய கரிமூகன் அதிவேணி அப்படின்னு சொல்லி தூண்டிகை விநாயகரிடத்துல முருகனை பார்க்க எங்களை எல்லாம் தூண்டி விடு விநாயக பெருமானே, உன் தம்பிட்ட சொல்லி எங்களை கொஞ்சம் பார்க்க சொல்லுன்னு விநாயக பெருமான்ட்டு அனுமதி வாங்கி முடிந்தால் சிதறுகாய் போட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு நேரா உள்ள நம்மளுடைய கந்த கடவுள் சொந்த கடவுளாகி அருமுக கடவுளை போய் தரிசனம் பண்ணணும். முதல்ல தரிசனம் பண்ண வேண்டியது தூண்டிகை விநாயகர். அதுக்கப்புறம் திருச்செந்தூருடைய மூலவர், அவர் பெயர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமின்னு திருநாமம் அவருக்கு. அவரை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு அபிராமியை சொல்லுவார். அவருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய முருகப்பெருமானோ அழகுன்னா முருகு, முருகன்னா அழகுங்கிற முருகன்னா அழகுங்கிற மாதிரி ராஜா மாதிரி நிற்பார். அப்படியே நம்மளுடைய சண்முகநாத பெருமான். திருச்செந்தூர் சண்முகரை தரிசனம் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பிரகாரத்துல வந்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்துல வள்ளி பிராட்டியும் தெய்வ யானையினுடைய சன்னதி இருக்கும். இரண்டு பேரையும் மனதார வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் முக்கியமா தரிசனம் பண்ண வேண்டியவர் நம்மளுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மூர்த்தி. எல்லா நாட்கள்லையும் திருச்செந்தூர்ல சத்ரு சம்ஹார பூஜை நடக்கிறது. அதில் நீங்க பணம் கட்டி கலந்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, அங்க நித்தியம் அபிஷேகம் ஆகிட்டே இருக்கு. அந்த அபிஷேகத்தையும் கண்டு முருகனை வழிபட்டு வெளியே வந்து உட்கார்ந்து கட்டாயம் திருச்செந்தூர் திருப்புகழ் பாராயணம் பண்ணணும். திருச்செந்தூர் திருப்புகள் எதை பாராயணம் பண்ணணும்? தண்டயனி வெண்டயம் கிங்கினி சதங்கயும் தன்கலல் சிலம்புடன் குஞ்சவே. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த திருப்புகள் இது. இதை கட்டாயம் திருச்செந்தூர்ல பாராயணம் பண்ணணும். வெளியே வந்தோம்னு சொன்னோம்னா நேராக பின்புறத்துல குகையில வள்ளி பிராட்டியினுடைய சன்னதி தனியாக இருக்கிறது. குகை வள்ளின்னு அம்பாளுடைய திருநாமத்தோடு வள்ளி பிராட்டி காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான குகை கோவில். அதையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா ஒரு சில நிமிடங்கள் நடந்தோம்னு சொன்னா மூவர் சமாதி, அதாவது இன்னைக்கு திருச்செந்தூர் இவ்வளவு தூரம் பிரபலமாக இவ்வளவு சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்னா அந்த 3 சித்தர்களுடைய பெரும் முயற்சி தான் அதற்கு காரணம். அதனால அந்த 3 சித்தர்களையும் மனதார வழிபட வேண்டும். ஆறுமுக சுவாமி, மௌன சுவாமி, காசி சுவாமிகள்னு சொல்லக்கூடிய 3 தவசீலர்களையும் வழிபட்டு அங்கே உட்கார்ந்து மனதார உங்களுக்கு எவ்வளவெல்லாம் திருப்புகள் படிக்க முடியுமோ, எவ்வளவு கந்தர் அலங்காரம் படிக்க முடியுமோ, கந்தர் அனுபூதி படிக்க முடியுமோ அதை பாராயணம் பண்ணி உங்களுடைய திருச்செந்தூர் ஸ்தல யாத்திரையை அங்கே நிறைவு செய்யலாம். இது திருச்செந்தூருக்கானது.